கேஆர் தாஸ் பிரபலமான புள்ளி, கோட்டீஸ்வரன், கடற்கரை ஓரமா வசதியான பங்களா. அவனுக்கு ஒரே குழந்தை, வயசு 5. அந்த குழந்தை மேல அவனுக்கு உயிர். நான் என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, உயிருக்கு உயிரான அந்த குழந்தைய நீ தூக்கிட்டு வந்துடணும். That's all. நான் பணத்தை திருடுவேன், ஆனா குழந்தையை திருட மாட்டேன். அதனால என்ன ராஜு? பணத்துக்கு உயிர் இல்ல, குழந்தைக்கு உயிர் இருக்கு. என்ன தவம் செய்த அந்த குழந்தைய அவங்க பெற்றாங்களோ, அந்த தாய் அந்த குழந்தை மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கிறாளோ. பணம் போனா சம்பாதிச்சிடலாம், ஆனா குழந்தை போனா சம்பாதிக்க முடியாது. திருடனுக்கு எதுக்கப்பா தர்மமும் நியாயமும்? நானும் ஒரு தாய்க்கு குழந்தைங்கிற காரணத்தினால சொல்றேன். குழந்தை காலில் அந்த தாய் எப்படி எல்லாம் துடிப்பான், அந்த துடிப்புக்கு யார் பதில் சொல்றது? அடுத்தவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்தா நம்ம பிசினஸ் என்ன பாக்குறது? பி ரீசனபிள். ஒண்ணுமே இல்ல, கொண்டு வந்த குழந்தையை கொண்டுடுவா போறோம். நட்டால் அந்த குழந்தையுடைய தலைக்கு ஒரு விலை போடுவோம். அதை கொண்டு வந்து கொடுத்தா குழந்தைய திருப்பி கொடுத்துருவோம். That's all. இந்த ராஜு, இது ஆபத்தான இடம், அபாயம் ஏற்பட்டா இதை பயன்படுத்தலாம் இல்லையா? ஆபத்தான இடத்துக்கு ஆபத்தான ஆயுதம் தேவையில்லை. இது போதும். குண்டு இல்லாம துப்பாக்கி, இருதம் இல்லாத திருடனா இருக்க நான் விரும்பல. Please, done. தெரியுதாப்பா? அம்மா, உன்னை விட்டு பிரியும் போது என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா? ஆனா இப்படிப்பட்ட இரக்கமற்ற பாவியா நீ வளர்வேன்னு தெரிஞ்சிருந்தா என் கையாலேயே உன் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன். இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட இருந்த தாயை பிரிக்கக்கூடிய கொடியவனை வளர விட்டே இருக்க மாட்டேன். என்ன அம்மானு கூப்பிடாத. தாய் உன்னை விட்டு பிரிஞ்ச அன்னைக்கு சாகலடா, இன்னைக்கு தான் செத்தா. இன்னைக்கு தான் நான் உன்னை விட்டு போறேன். அம்மா இல்லம்மா, நான் துரோகி இல்லம்மா, நான் துரோகி இல்ல. இதோ குழந்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துறேன், இப்ப கொடுத்துறேன். முதல்ல குழந்தை கொடு. ஏன் அந்த தாய்கிட்ட ஒப்படைக்க முடியாது? பாஸ் உத்தரவு இல்லாம கொடுக்க முடியாது. தாய் சாக கிடக்கிற பாஸ் என்ன பாஸ்?
புரியுதா ராதா? அதனாலதான் சொல்றேன், ஒரு ஆளை யாரு என்னன்னு விவரம் தெரிஞ்சுக்காம அவன் மேல ஆசைப்படவே கூடாது. உலகத்துல யாருமே தான் செஞ்ச நல்ல காரியங்களை தான் சொல்லுவாங்க, தீமைகளை சொல்லவே மாட்டாங்க. நீ நன்றி உணர்ச்சினால எதையும் சொல்றேன். செத்த நேரத்துக்கு முன்னால சொன்னியே இதயத்தை பறி கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு, அதையெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இல்லைங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்ன காரணத்துக்காகவும் நான் வேண்டாங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஆமா, ஓடி வந்தவளோட எப்படி வாழ்க்கை நடத்துறதுன்னு யோசிக்கிறீங்க. நீ சொன்ன காரணங்களுக்காக தான் நான் உன்னை வெறுக்கிறேன்னு என் முகத்தை பார்த்து சொல்லு. இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் கொடுத்து வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, திருந்திட்டேன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி வாழ்க்கை பூராவும் இருப்பேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போயிடுறேன். என்னவா குடுகிறவா போசு பட சொல்லாருது. காணத்தவராகிறீர்கள், வயதானவர்களுக்கு மட்டும். என்னடா அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காத, லாரி எல்லாம் கழுவியாச்சு. வரியா? இன்னும் ஏதாவது பேசுறதுன்னா சொல்லு, நாங்களாம் ஒதுங்கி இருக்கிறேன். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்ப நீ பேச்சடி பாட்டு, நான் பேசிக்கிறேன். என்ன ஒரு வாரத்துக்குள்ள ஏறுது பார், அது கழுத்துல தாலி. அந்த வரியா? அண்ணிமா வாயா. நீ பட. இதுக்காகத்தான் என்ன துரத்துற? என்ன இது நடு ரோட்ல பந்தல் போட்டிருக்க? 4 பேருக்கு தெரியறாப்ல கண்ணால நடத்தி வைக்கலன்னா நடுத்துறதான் சென்று. ஐயோ இந்த நான் சும்மா ஆச்சு சொல்லிருக்கேன். அப்படி எதாவது சொல்ல போறவா? ஏமா எங்க இருக்கிற? வைக்கிறேன்டா. பின்னா என்னமா பண்ற? வெளிய வா. போய, நான் வரேன். ராசு கண்ணே வலது கால வச்சு வாமா. வெளி. வருவியா? ஐயா மாப்பிளைய பாத்துக்கினியா? குந்திக ராஜே குந்திக. சோகா குந்திரிய தம்பி. ஏன் ஐயா கூப்பிட? இது லேடி சீட்டு, நீங்க உட்காரப்படாது, பின்னால போங்க. இவர் என்ன பஸ் கண்டக்டர் வேலை பார்த்தாரா? காசி யாத்திரைக்கு கொடை இருக்கும். இன்னத்து கொடை என்ன மழையா பெய்யுது, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பொண்ணை கூப்பிட அதானே புள்ளையாண்டா எத்தனை நேரம் ஒண்டியா புரிஞ்சு இருப்பேன். இந்த பொண்ணேட்டாம ஐயா நான் சும்மா ராஜி சொல்றேன்னு வச்சுக்கியா? அத்தை வெளியே விடுமே. ஏன் கட்டுதீங்க? அதான் வாரதில்ல. எம்மா சரியடா, இத வாரம்ல. மாமா மாமா குந்திக்க குந்திக்க. என்ன ஷோகா உட்காருதுப்பா. நமக்கு ஒரு ஆடு இருந்தது, குந்துனா போதும், சோத்து உட்கார்ந்த மாதிரி உட்காருது. ஐயா மந்திரம் போடு. மந்திரம் சொல்லுன்னு சொல்றேன். தெரிஞ்சா சொல்ல ஐயரே. மோள ஓது. நீ கம்மிட்டு நீயா மோளா. என்னடா இது? கண்டுக்காதராஜ், முதல்ல இவரும் நயன வாசிவர் தான். இப்ப மார்க்கெட் டவுன் இத்த புடிச்சுக்கிறாரு. இந்த பேட்டைக்கே இவர்தான் காடு குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஐயரே தாலியை கட்டு. நான் தான் சொல்லினேன், உனக்கு எங்க போச்சு? தாலியை குடு, மந்திரம் விடு. நானும் கவனிச்சுட்டே இருக்கேன், நீ கம்முனே இருக்கிற. நீ எதனாச்சும் மந்திரம் விடு. சொல்ல போறேன், நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இத்த ஒன்ன படிச்சு வச்சுக்கினேன், போன பக்கம் இத்தையே திருவி திருவி விடுறிய. எதனாச்சும் அவன் கிடக்கிற, நீங்க சொல்லுங்க. மாங்கல்யம் தந்துநானே பொருளும் பெருக, நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ. நம்ம ஊர் கொட்டாயிட்ட ஓடுது சில்லானா மோகனாம்பாள், அதுல பாத்துக்கினியா? சிக்கல் சண்முக சுந்தரமா வேஷம் கட்டினானே சிவாஜி கணேசன், என்னமா வாசிக்கிறாயா நாயனா? என்னமோ அதே பரம்பரையில பிறந்த மாதிரி. ஐயோ இந்த பாலையா ஒரு ஆயிட்டு கொடுத்துருக்காரு பாரு, டவுன் அடிக்கிற வேஷம் பிச்சு விட்டாம்பா. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாட்டு என்ன கேளு. கோயிலாண்ட இந்த பத்மினில அவங்க கட்டவரோட புத்தின்னு சலங்க சத்தம்பா, அதுக்கு எடுத்து விட்டுருக்காங்க பாரு பாலையா. உடம்பெல்லாம் கபகபகபம்னு ஆடுதுப்பா. இந்த மைனர் வேஷம் கட்டினான இந்த பாலாஜி, அவன் தான்பா எது கட்டாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கான். இது என்ன அர்த்தம், என்ன சமாச்சாரம், என்ன சங்கதி? இன்னும் நான் காயில் எழுதி கேட்ட போறேன். கையெழுத்து போட்டு ஒரு போட்டோ அனுப்புடா அப்படின்னு நான் கேட்ட போறாம. இதை சொல்ல போறது இல்ல, இந்த வைத்திய வேஷம் கட்டலாம் பாரு நாகேஷ். ஐயோ அவதான் பெரிய தமாசு. என்னது பாரு நாகேஷ் தமாசுன்னு கொட்டாய் விடுற. சாதாரண காலத்திலேயே நீ 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டேன். இன்னைக்கு உனக்கு முதல் இரவு, அதுங்காட்டி நீ தூங்கிற போறியா? ஆமா இப்ப நான் எது வரைக்கும் வந்தேன்?
என் தூக்கத்தை கெடுக்கிற வரைக்கும் வந்திருக்கு. கபகபான்னு மீதி கதையை நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து ட்ரெயினை விட்டு இறங்குறவுள்ள இந்த சிவாஜி கணேச பத்மினி டாவடிக்கிறான். இந்த பாலையா சும்மா இருக்கலாம்ல, அந்த இல்லடாக்கா இந்த வடிவாம்பாள் வேஷம் கட்டிச்சு சீக்கிரம் தருத்துது, அது போய் டாவடிக்கிறான். என்னடா அது? கண்ணால் ஆன புள்ளாண்டாங்கிட்ட கதை பேசுன்னு பாவங்க குழந்தை காத்துக்குன்னு இருக்குது. பால் பையன் துண்ண வேணா? பால் பழம் துன்றதுக்கு கதவை சாட்சின்னு உள்ளாரையா நடு வீட்டுல நம்ம மச்சல சின்ன புளிக்குமா? கைத 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 உனக்கு முன்ன பின்ன கண்ணால இருந்தா தானே தெரியும். பள்ளி வைய கம்மனு ராஜ்கண்ணு, நீ உள்ள போய் தூங்கு. வாடா நீ. பாலும் பழம் சாப்பிட்டுக்கோ, கண்ணம் படத்தை ஒரு தடவை பார்த்துக்கோ. எதுக்கு? இப்பவே ஒரு தடவை பார்த்துக்க.